அனைத்து பாடலுக்கும் நடிகள் வந்திருக்கும். நான் உங்களுக்கு புகழ்ந்து வெளிசன். இன்றைய பதில் நம்ம யூடியூப் கிரியேட்டர் சீரீஸ்ல 3வது பதிவு பார்க்க போறோம். அதாவது பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா கிரியேட்டிவ் காமன் வீடியோஸ்னா என்ன, அது எப்படி நம்ம யூடியூப்ல இருந்து டவுன்லோட் பண்ணி நம்மளுடைய சேனலுக்கு எப்படி நம்ம அப்லோட் பண்ணலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ கிரியேட்டிவ் காமன் வீடியோஸ் பத்தியான பேசிக் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அந்த 2 பதிவை நீங்க பார்த்துட்டு வாங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த பதிவும் உங்களுக்கு புரியும். சரி, ஓகே. இன்றைய பதிவில் நம்ம 2 கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பாத்தீங்கன்னா, கிரியேட்டிவ் காமன் வீடியோஸ் வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணியாச்சு. அதை டவுன்லோட் பண்ணக்கூடிய வீடியோவை நம்ம வந்து நம்மளுடைய சேனலுக்கு எடிட் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணலாமா, இல்ல எடிட் பண்ணாம அப்படியே நம்ம அப்லோட் பண்ணிக்கலாமா, இந்த கேள்வி ஃபர்ஸ்ட். இரண்டாவது கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம டவுன்லோட் பண்ணக்கூடிய அந்த கிரியேட்டிவ் காமன் வீடியோஸை வந்து கிரெடிட்ஸ் ஏதாவது கொடுக்கணுமா. இப்போ ஒரு சேனல்ல இருந்து நம்ம வந்து வீடியோ வந்து கிரியேட்டிவ் காமன் வீடியோஸா சூஸ் பண்ணி நம்ம வந்து டவுன்லோட் பண்றோம். அப்போ அந்த சேனலுக்கான கிரெடிட்ஸ் நம்மளுடைய சேனல் அந்த வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம கொடுக்கணுமா அப்படின்றது இரண்டாவது கேள்வி. இப்ப 2 கேள்விக்கான பதில இந்த பதில நம்ம முழுசா பார்க்கலாம். அதனால இந்த பதிவை நீங்க ஸ்கிப் பண்ணாம வெயிட் பண்ணி காத்திருந்து பாருங்க. சரி, ஓகே. கிரியேட்டிவ் காமன் வீடியோஸ் அப்படின்னு என்ன லைசன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீயூஸ் அலௌட் அப்படின்னு இருக்கும். கிரியேட்டிவ் காமன் வீடியோஸ் ரீயூஸ் அலௌட். ரீயூஸ் அலௌட்னா பாத்தீங்கன்னா, அந்த வீடியோ பதிவை நீங்க வந்து அப்படியே எடுத்து 100% அப்லோட் செய்து கொள்ளலாம். தேவைப்பட்டாக்க ரீயூஸும் செய்து கொள்ளலாம், எடிட்டிங் ஒர்க்கும் செய்து கொள்ளலாம். அதுதான் வந்து அந்த லைசன்ஸினுடைய முழு மீனிங் வந்து. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேள்விக்கான பதில் பார்ப்போம். கிரியேட்டிவ் காமன் வீடியோஸ் வந்து நம்ம எடிட் செய்து கொள்ளலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடிட் செய்து கொள்ளலாம். தேவைப்பட்டா எடிட் வந்து செய்து கொள்ளலாம். தேவைப்படலைன்னா நீங்க அப்படியே 100% டவுன்லோட் பண்ணி அந்த வீடியோ அப்படியே உங்களுடைய சேனல்ல வந்து போஸ்டும் செய்து கொள்ளலாம். இப்போ எடிட் பண்ணணும் அப்படின்னா என்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இப்ப எடிட் பண்ண விரும்புறீங்க அந்த சேனல்ல. இப்போ எக்ஸாம்பிளா பாத்தீங்கன்னா, அந்த வீடியோ பத்தி பாத்தீங்கன்னா ஒரு அதர் லாங்குவேஜ்ல இருக்கு. நீங்க வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புறீங்க, உங்களுடைய லோக்கல் லாங்குவேஜ்ல பேசணும் அப்படின்னு விரும்புறீங்க அப்படின்னா உங்களுடைய வாய்ஸ் ஓவர் கொடுத்து நீங்க வந்து அதுல வந்து எடிட் செய்து கொள்ளலாம். இல்ல மியூசிக் ஆட் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சாலும் மியூசிக்கும் ஆட் பண்ணிக்கலாம். இல்ல உங்களுடைய லோகோ அதுல வந்து அந்த வீடியோ பதில நீங்க வந்து ஆட் பண்ணணும்னு நினைச்சாலும் லோகோ கூட நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்ல சைட்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப், ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு லைக் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் ஆட் பண்ணிக்கணும்னு நினைச்சாலும் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது பாத்தீங்கன்னா அதிகபட்சமா பாத்தீங்கன்னா அந்த வீடியோல என்ன கண்டென்ட் சொல்ல வராங்களோ அந்த கருத்துக்கு எதிரான விஷயம் வந்து அதுல இருக்கக்கூடாது. அவங்க சொல்ல வர கருத்து வந்து அப்படியே தான் இருக்கணும். நம்ம தேவைப்பட்டா சேர்த்துக் கொள்ளலாம். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லோகோ ஆட் பண்ணிக்கலாம், மியூசிக் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தேவையானது வந்து கொஞ்சம் குறைந்த அளவுக்கு, அதை பார்த்தீங்கன்னா ஒரு 10% எடிட்டிங் ஒர்க்கை செஞ்சுக்கலாம். முழுமையா அதை வந்து எடிட் பண்ணி இப்போ அப்லோட் பண்ணக்கூடாது. ஒரு 10 to 20% வந்து தேவைப்பட்டா செஞ்சு கொள்ளலாம். அப்படி தேவையில்லை அப்படின்னா நீங்க டைரக்டா 100% டவுன்லோட் பண்ணி அப்படியே நீங்க அப்லோட் செய்து கொள்ளும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இந்த 2 விஷயமும் பார்த்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, கிரியேட்டிவ் காமன் வீடியோஸா நம்ம சூஸ் பண்ணி எடுத்து டவுன்லோட் பண்றோம். டவுன்லோட் பண்ண வீடியோவை நீங்க அப்லோட் பண்ணும் பொழுதும் கிரியேட்டிவ் காமன் வீடியோஸா தான் நீங்க வந்து அப்லோட் செய்து கொள்ளணும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் மெயினான கண்டென்ட், மெயினான ஒரு லைசன்ஸ் வந்து நீங்க வந்து கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இன்க்ளூட் காப்பிரைட் கண்டென்ட் வராது. ஸோ அந்த வீடியோக்கான இன்க்ளூட் காப்பிரைட் இஷ்யூ வந்து கண்டிப்பா வராது. ஸோ டவுன்லோட் பண்ணும்போதும் கிரியேட்டிவ் காமன் வீடியோஸை டவுன்லோட் பண்ணணும், அப்லோட் பண்ணும்போதும் கிரியேட்டிவ் காமன் வீடியோஸ்ல அப்பதான் நீங்க அப்லோட் பண்ணணும். அப்படி அப்லோட் பண்ணாதான் உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. சரி, ஓகே. ரெண்டாவது கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கிரியேட்டிவ் காமன் வீடியோஸ் நம்ம டவுன்லோட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பர்டிகுலரா ஒரு வீடியோ சேனல் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ சேனலுக்கான கிரெடிட்ஸ் நம்ம கொடுக்கணுமா. நம்மளுடைய நம்மளுடைய வீடியோ பதிவு கீழே பாத்தீங்கன்னா அந்த சேனலுடைய நேமோ, வெப்சைட் இருந்தா வெப்சைட்டோ, இல்ல அந்த சேனலுடைய பர்டிகுலர் மெயில் ஐடியோ, ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கிரெடிட்ஸ் ஏதாவது கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா பாத்தீங்கன்னா கிரியேட்டிவ் காமன் வீடியோஸ்னாவே என்னன்னு பாத்தீங்கன்னா ரீயூஸ் அலோடு, அனைவருக்கும் பொதுவான ஒரு விஷயம். யார் வேணாலும் எடுத்து ரீயூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதான் கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ். ஸோ அதனால நம்ம வந்து கிரெடிட்ஸ் எல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. டைரக்டா நீங்க எடுத்து அவசியமா அப்லோட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு காப்பிரைட் இஷ்யூவும் வராது. ஆனா ஒரே ஒரு விஷயம், கிரியேட்டிவ் காமன் வீடியோஸை டவுன்லோட் பண்ணும்போது அப்லோட் பண்ணும்போதும் கிரியேட்டிவ் காமன் வீடியோஸை தான் நீங்க அப்லோட் பண்ணணும். அப்படி அப்லோட் பண்ணீங்கன்னா எந்த ஒரு இஷ்யூ உங்களுக்கு வராது. சரி, ஓகே. இந்திய பதில் நம்ம 2 கேள்விக்கான பதில பார்த்தோம். இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றிகளோட நான் உங்கள் புகழேந்தி.